120 டேஸ் க்ளீன் பல்கிங்களா இது 45வது நாள். ரொம்பவுமே ஒரே போராட்டமாக தான் போச்சு. அதுலயும் அண்ணன் வின் பண்ணிட்டேன். சீக்கிரமாக பல்லு வலிக்க முடிச்சுட்டு பப்புல என்ன பண்றான்னு போய் பார்த்தா அண்ணனுக்கு மரியாதைலாம் கொடுத்து எந்திரிச்சு நிற்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பினா ஆள் வந்தப்பதான் பயந்து ஓடினாப்ல. அதுக்கப்புறம் பயமே இல்லையே ட்ரைக்கு தில்ல பார்த்தியா. வெளியே போற வேலை இருக்கனால கொஞ்சம் போய் ரெடி ஆயிட்டு இருந்தேன். என்ன சாப்பிட்டு சொல்றேன். இன்னைக்கும் போற பருப்பு குழம்பு இன்னைக்கும் போட்டாங்க. நாக் அவுட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு கடை வீதிக்கு வந்தாச்சு. ஏன்னா இங்க கிராமத்துலாம் பக்கத்துல எதுவும் கிடைக்காது. 7-8 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தாதான் ஏதாச்சும் பொருளே வாங்க முடியும். அதனால கொஞ்ச நேரம் அதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனா வீட்டுக்கு வந்தோன்னு மழை பிடிச்சிச்சு. மழையை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனால மழையை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் இளையராஜா பாட்டை கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு ஓகே ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பிளாக் காஃபி அடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் கால் ஒர்க் அவுட். ஆளுக்கு எப்பயுமே காலங்காலமா ஸ்கிப் பண்ணிடுவேன். அதாவது அந்த ஒர்க் அவுட் போட்டாலும் ஃபீல் இல்லாத மாதிரியே போட்டுட்டு போயிடுவேன். இதை போட்ட கால் ஒர்க் அவுட்லயே கொஞ்சம் பழைய மாதிரி பெஸ்டா வந்திருக்கு. இதுக்கு மேல கால் ஒர்க் அவுட்ல அதாவது இம்பார்ட்டன்ட் கொடுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து லெக் அண்ட் ஆப்ஸ் ரெண்டத்தையும் போட்டு தட்டி விட்டு பிலிப்ஸுக்கு நீ கால் ஒர்க் அவுட் தான். ரொம்ப நாளா லெக் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னைக்கு போட்டாதான் தெரியுது முடியல. நீ நாளை ஓட்டிட்டா எப்படியோ ஓட்டிடலாம். பிலிப்ஸ் ஒரு பக்கம் கதறிட்டு இருந்தானா நான் ஒரு பக்கம் கதறிட்டு இருந்தேன். ஃபைனலா லெக் பிரஸோட லெக் டே இன்னைக்கு சூப்பரா முடிச்சாச்சு. பாடி கண்டிஷன் அப்படியே செக் பண்ணிட்டு லைட்டா போசிங் அடிச்சு பார்த்துட்டு கேன் டேவை இதோட கதை பண்றேன். லைக் பார்க்கலாமா.